திமுகவில் தான். மற்ற கட்சியில கணக்கிலே கிடையாது. நம்மளோட போட்டி போடவே முடியாது. நம்ம என்னமோ நமக்கு போட்டி இல்ல, திமுக பிஜேபிக்கு தான் போட்டி எல்லாம் நம்பாதீங்க. எல்லாம் எந்த சரிதம் திரும்பி பாருங்க, கிடையாது. நமக்கு போட்டி திமுக தான். அப்ப எதுக்கு டெய்லி என்னை பார்த்து கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ணன்? அது அவர்களுடைய பாயிண்ட். அவர்கள் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குன்னா களத்தில் இருக்கு. ஒரு ஏசி ரூம்லயோ மீட்டிங் போட்டு இந்த கட்சி இல்லைன்னு களம் மாறிவிட்டது. களம் எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னா 2024 பாராளுமன்ற தேர்தல் நீங்க பாப்பீங்க. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் நிறைய இடத்துல முதலிடத்துல வரும், கொஞ்சம் இடத்துல இரண்டாவது இடத்துல வரும். நீங்க அதை பார்க்கத்தான் போறீங்க. அதனால நமக்கு என்ன 45 நாள் தானே இருக்கு. அது வரைக்கும் வாய்ப்பு வச்சு எதுக்குனே அவங்க ஒன்று சொல்ல நாம் ஒன்று சொல்ல. நாங்கள் யாருக்கும் எதிரிகள் அல்ல. பங்காளிகள் எங்களை பகையாளியாக நினைத்தால் நான் பொறுப்பல்ல. அவரை பார்த்து நாங்கள் எங்கே கத்துறோம்? அவர் ஒரு பொருட்டாவே நாங்கள் மதிக்கலை. முதல்ல இப்போ நோட்டாவை ஜெயிக்க சொல்லுங்கள், அப்புறம் நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கிறோம் நாங்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரை சரிங்க, பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி. ஏன்னா அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் எப்போதும் இப்போது இல்லை எப்போதும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு நாங்கள் அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எங்கள் நிலைப்பாடு. ஸோ அந்த வகையில் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்கும். அதனால் லெட்ஸ் வெயிட் அண்ட் see. வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. 2024 தேர்தல் களம் ரொம்பவே சூடுபிடிக்க தொடங்கி இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி பங்கீட்டில் ரொம்பவே தீவிரம் காட்டிகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் யாரோட கூட்டணி, யார் கூட கூட்டணி சேர போகிறது அப்படிங்கிறதுல தொடர்ந்து பல்வேறு ஆலோசனைகள் அப்படிங்கிறது அவங்க தரப்பில் நடந்துகிட்டே இருக்குது. ஒரு பக்கம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிறத முன்னாள் அமைச்சர்கள் பல்வேறு இடங்களில் ரொம்பவே தீவிரமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழலில் தான் முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் தைலாபுரம் தோட்டத்தில் பாமகவுடைய நிறுவனர் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்கிறது அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த பக்கம் போக போகிறாங்க, அதிமுக பக்கம் போக போகிறாங்களா இல்லை பாஜக பக்கம் போக போகிறாங்களாங்கிற கேள்வி அப்படிங்கிறது இந்த நொடி வரைக்கும் தொடர்ந்து நீடிச்சுட்டு தான் இருக்குது. இந்த சூழலில் தான் CV சண்முகம் டாக்டர் ராமதாஸை சந்தித்து பேசியிருக்காரு. எதுக்காக சந்தித்து பேசினார், என்ன பேசினார் அப்படிங்கிற விவரங்கள் இது வரைக்கும் எதுவும் வெளியாகலை. இன்னொரு பக்கம் பாஜகவுக்காக GK வாசன் தூது போன கதையெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இறுதிக்கட்டத்தை எட்டுதா கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக இருக்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விக்கள நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க அரசியல் விமர்சகர் சூர்யா சேவியர், பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து அதனுடைய செய்தி தொடர்பாளர் சூரிய பிரகாஷ், அதே போல் அரசியல் விமர்சகர் ஐயநாதன், அதே போல் சேலத்திலிருந்து வழக்கறிஞர் AP மணிகண்டன், இவர்களோடு விமர்சகர் ரவி, இன்னும் சற்று நேரத்தில் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் இருக்கார். அனைவருக்கும் வணக்கம். நான் சூரிய பிரகாஷ் நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தைலாபுரம் தோட்டத்தில் நடந்த சந்திப்பு குறித்து பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது தொடர்ந்து எழுந்தபடியே இருக்குது. எதுக்காக நடந்துச்சு அந்த சந்திப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. எதுக்காக நடந்துச்சு, என்ன பேசினாங்க அப்படிங்கிறது தெரியுமா? முதல் விஷயமே அந்த புகைப்படம் ரொம்ப பழைய புகைப்படம். அது இன்றைக்கு நேற்றுக்கு நடந்த புகைப்படம் கிடையாது. மருத்துவரை உடல்நலம் சார்ந்து விசாரிக்கிறதுக்காக அவர் பல மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்ச்சியோட புகைப்படத்தை எடுத்து திட்டமிட்டு அதை பரப்பிட்டு இருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எல்லா கட்சிகளுக்கும் திமுக, அதிமுக, பாஜக, சிறு கட்சிகள் உட்பட எல்லாருக்குமே பாமகவோடு எப்படியாவது ஒரு கூட்டணி அமைத்து விட வேண்டும், பாமகவை தங்களுக்குள்ளே இழுத்துக்கிட்டால் ஒரு பலமான கூட்டணியாக நாங்கள் இருக்கோம்னு காட்டிக்கிறதுக்காக அது மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை எல்லாரும் உருவாக்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் பாமகவோட நிலைப்பாடு என்னன்னா, 2026 தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பாமக ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சியை ஒரே ஒரு கேள்வி தானே, அதை மனதில் வைத்து போனது தோட்டத்துக்கு போனது அப்படிங்கிறது CV சண்முகம் போயிருக்காரு, ஒருவேளை போயிருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்ன நேற்று போயிருந்தாருன்னா இல்ல போகல. அந்த படத்தை 2 பேர் வெளியிடலாம். ஒன்னு போன CV சண்முகம் வெளியிடலாம் அல்லது டாக்டர் வெளியிடலாம். 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் வெளியிட்டிருக்க முடியும். அப்ப இது ஆனா நீங்க பழைய படம் அப்படின்னு சொல்றீங்களா? ரொம்ப பழைய படம். ரொம்ப சிம்பிளா அந்த எல்லா படத்துலயும் மெட்டா டேட்டான்னு சொல்லுவாங்க. ரைட் கிளிக் பண்ணி டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா செக்யூரிட்டில மெட்டா டேட்டா காட்டும். மெட்டா டேட்டா பார்த்தாலே அது பல மாசங்கள் முன்னாடி எடுத்த படம் அப்படிங்கிறது தெரியும். இல்லாத ஒரு, அதாவது இந்த கான்டெக்ஸ்டுக்கு பொருத்தமில்லாத ஒரு படத்தை வச்சு அதை பத்தி நம்ம ஒரு யூகத்தின் அடிப்படையில் விவாதம் நடத்த முடியாது. ஆனா உங்களோட கேள்விக்கான பதில் என்னன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலில் பாமக
பெரும்பான்மையோடு ஆளுங்கட்சியாக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும். அதை மனதில் வைத்து 2024க்கான தேர்தல் கூட்டணி அந்த வியூகத்தில் அமைக்கப்படும் அப்படிங்கறத வந்து பாமகவோட நிலைப்பாடு. இதே நிலைப்பாட்டை ஒட்டி சமீபத்தில் பாமகவுக்கு எல்லாருமே வலை வீசுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. பாமகவுக்கான அந்த முக்கியத்துவம் அந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாமக நம்புது, அதுக்காக தான் காத்திருக்கு அப்படின்னு எடுத்துட்டா கூட அதிமுகவா பாஜகவா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல, அது ஏதாவது முடிவு ஆயிடுச்சா? அதெல்லாம் நிச்சயமா இல்லை, எந்த முடிவும் கிடையாது. சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியோட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து எக்மூரில் நடந்தது. அந்த எழும்பூரில் நடந்த கூட்டத்தில் வந்து அந்த பொதுக்குழு கூட்டணி குறித்த முடிவை எடுப்பதற்கு மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கியிருக்கு. ஐயா வந்து இந்த கூட்டணி குறித்து 26 தேர்தலை மனதில் வைத்து 24 எப்படி சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஐயா வந்து அறிக்கை கொடுப்பாங்க. ஐயாவோட முடிவு தான் இறுதியானது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய எல்லாமே யூகங்கள் தான். ரைட்டு. சூர்யா சேவியர் சார், 26 தேர்தலை மனசுல வச்சுதான் பாட்டாளி மக்கள் கட்சியோட 24 கூட்டணி அமையும் அப்படிங்கிறது பாமகவோட பார்வையா இருக்குது. எப்படி பாக்குறீங்க சார் இந்த விஷயத்தை? அதாவது பொதுவாக கடந்த காலங்களில் இந்த அதிமுக பாமக அப்படிங்கிற இந்த உறவு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு 2023 ஜனவரியில் நடந்த ஒரு புத்தாண்டு விழாவில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசுகிற பொழுது அதிமுக இன்னைக்கு நாளாக உடஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு கருத்தை அவர் கட்சி கூட்டத்தில் வெளிப்படுத்த, அதற்கு உடனே ஜெயக்குமார் வந்து எதிர்வினையாற்ற, எங்களை வச்சு தான் பாமக, நாங்கள் இல்லாட்டினா பாமகன்னு ஒரு கட்சிக்கு அங்கீகாரமே கிடைச்சிருக்காது அப்படின்னு அவர் பேச, அப்புறம் அவருக்கு பதில் சொல்லி வழக்கறிஞர் பாலு பேச, இப்படி தான் அந்த மோதல் வந்து விரிசலாகி சென்றது. இதற்கிடையில் மருத்துவரை வந்து சந்தித்து பேசுகிற பொழுது, அவர்கிட்ட பேட்டி எடுக்கிற பொழுது, நீங்கள் எந்த கூட்டணியில் இருக்கீங்க அப்படின்னு கேட்குற பொழுது அவர் என்ன சொன்னார்னா, மாநிலத்தில் யாரோடும் நாங்கள் கூட்டணியில் இல்லை, ஆனால் மத்தியில் கூட்டணியில் தொடர்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் ஏற்கனவே அவர் பேசினார். இன்னொன்று என்ன சொன்னார்னா, கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் பார் உள்ளளவும், பார்னா பார், ஆமாம், பார் உள்ளளவும் பைந்தமிழ் உள்ளளவும், தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை, எத்தனை தடவை தான் நான் சொல்கிறது அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். இதெல்லாம் ஒரு புறம் அவர் இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். இப்போ நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால், அவர் ஏற்கனவே இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் அகில இந்திய அளவில் தான் கூட்டணியில் இருக்கோம், தமிழ்நாட்டில் யாரோடையும் நாங்கள் கூட்டணியில் இல்லைன்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு சகோதரர்கிட்ட கேட்கும்போது அவர் யாரோடையும் இல்லைன்னா அவர் அதை கிளியர் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ வந்து சிவி சண்முகம் சந்திச்சாரு அப்படின்னு ஒரு செய்தி, ஆனால் அதிகாரப்பூர்வமாக அவங்க மறைக்கிறாங்க. அப்படி அது இல்லை, பழைய ஃபோட்டோ, அது என்னன்னு தெரியாது, அது உண்மையான செய்தி இல்லைன்னு அவங்க மறுக்கிறாங்க. நிச்சயமாக அதிமுகவோடு பாமக கூட்டணி சந்திச்சதால தப்பே இல்லை, சந்திச்சதாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒரு கட்சியா இதில் கூட்டணி பேச்சுவார்த்தைனா போய் தான் அவங்க பேசியிருக்கலாம். ஆனால் கூட்டணி சம்பந்தப்பட்டு பாஜக என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவை ஒட்டி தான் பாமக முடிவெடுக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களுடைய கருத்து. ஏன்னா நீங்கள் வந்து இந்த தேர்தலை பொறுத்த மட்டிலும், தமிழ்நாட்டில் நடக்கப்படக்கூடிய தேர்தலை பொறுத்த மட்டிலும், அதாவது 3-4 அணி, நாம் தமிழரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4 அணி, அதிமுக, திமுக, அதிமுக, பாஜக தலைமையில் ஒரு குழு, அதே போல் நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து தான் நிப்பாட்டுறதுக்கான ஒரு வியூகம் தான் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்படின்னு வரும்போது பாஜக தலைமையில் ஏற்கனவே அதிமுக ஓபிஎஸ், அப்புறம் அமமுக ஜி.கே. வாசன், சரத்குமார், புதிய தமிழகம், புதிய நீதி, அப்புறம் ஐஜேகே, இப்படி ஒரு செட்டு வந்து ஃபார்ம் ஆகி ஏற்கனவே ஆல்ரெடி களத்துக்குள்ளே நகர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இது பளிச்சுன்னு தெரியுது, இதுதான் அந்த கூட்டணின்னு. வாசன் என்ன ஒன்றும் முடிவு பண்ணலையே? இல்லை, வாசன் என்ன முடிவு, தஞ்சாவூரில் போட்டி போடுறாரு, எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன். அவங்க வந்து ஜி.கே. வாசன் கட்சிக்கு தஞ்சாவூர் தொகுதி அப்படிங்கிற வரைக்கும் செய்திகள் வருது. நீங்கள் அவங்க கூட்டணியில் தொகுதி பங்கீடு உள்பட பேசியாச்சு. இது பாஜக 20 தொகுதி போட்டி போடுது, இது பாமக 7 தொகுதி போட்டி போடுது, அமமுக ஓபிஎஸ்க்கு 7 தொகுதி, தேமுதிகவுக்கு 2 தொகுதி, சரத்குமாருக்கு 1, ஐஜேகே 1, புதிய நீதி கட்சி 1, புதிய தமிழகம் 1, ஜி.கே. வாசன் 1, எல்லாம் வந்து வர்ற செய்தி. இந்த செய்திகள் என்னை பொறுத்த மட்டும், நான் ஒரு தொகுதி பங்கீட்டே ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து இவங்க மருத்துவர் ராமதாஸ் அல்ல பாமக இவர்களை பொறுத்த மட்டிலும் நீங்க வந்து பாஜக வந்து எப்பயுமே இப்ப பாஜகவுடைய மூவ் என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டில்
தங்களை இரண்டாவது இடத்திற்கு திமுகவுக்கு அடுத்து நாங்கள் தான் அப்படிங்கிற ஒரு இடத்திற்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சிகளை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அதற்கு அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள். அதிமுகவை இன்னைக்கு விலக்கி வச்சிருக்கிறதுனுடைய நோக்கமே 2019 நாடாளுமன்ற தேர்தலும் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக அணி வாங்கிய வாக்குகள். அந்த வாக்குகள் பெரிய வித்தியாசம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த அணிக்கும் அந்த அணிக்குமான வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது. அப்படி வருகிற பொழுது இப்போ ஒரே அணியாக அதிமுகவும் பாஜகவும் இணைந்து நின்றால் அது இன்னும் கொஞ்சம் கேப். ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலங்கள் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஒரு ஆன்டி இன்கம்பன்சி பரவலாக இருக்குது. தமிழ்நாட்டில் இயல்பாகவே பாஜகன்னு சொன்னாலே வார்டன்னு சொன்னால் அடிக்கிற மாதிரி ஒரு கும்பல் தெளிவாக தெரிகிறாங்க. இப்படிலாம் ஒரு கூட்டம் இருக்குது. அப்படிங்கும்போது என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாக்குகளை டைவர்ட் பண்ணுறது, பிரிப்பது. அப்போ அதிமுகவை என்ன செய்கிறது, கழட்டி விட்டு அவங்க அந்த இதை ரேஷியோவை குறைக்கிறது. இதுதான் இவங்களுடைய வியூகம். இதெல்லாம் பிள்ளை நீங்கள் என்ன 1ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தில் இதெல்லாம் படிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் இருக்கு. அதனால ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம், எல்லாத்தையும் போயிட்டு வரலாம். மணிகண்டன்ட்ட கேட்போம். மணிகண்டன், அதாவது பாஜகவுடைய முடிவை பொறுத்து தான் பாமகவுடைய முடிவு அமையும்னு சொல்லி சூர்யா சேவியர் சார் சொல்கிறாரு. சிவி சண்முகம் போய் பார்த்ததே இல்லை, நேற்று பார்க்கவே இல்லை, இது பழைய படம் அப்படின்னு சொல்லிட்டு பாமகவுடைய செய்தி தொடர்பாளர் பதிவு செய்கிறாரு. அதிமுக தரப்பு என்ன சொல்லுது? சிவி சண்முகம் பார்த்தாரா இல்லையா? சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ராஜா, ஒரே வார்த்தையில் இதை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். கடை விரித்தோம் கொள்வார் இல்லை, காத்திருந்தோம் வந்தார் இல்லை அப்படின்னு சொல்லிடலாமா? அதாவது சேவியர் அவர்களுக்கு பாஜகவோட யார் யார் கூட்டணியில் இருக்கிறாங்க, எத்தனை பேர் அதில் சேர்ந்துருக்கிறாங்க, எவ்வளோ இடம் அப்படின்லாம் இவ்வளோ தெளிவாக தெரியுது. திமுகவில் அதே மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை சீட்டு, எவ்வளோ நோட்டு, எத்தனை பேருக்கு இதயத்தில் இடம் இருக்குது, எவ்வளோ இடத்த குறைக்க போகிறாங்கங்கிற ஜோசியத்தையும் சொல்லி ஆறுடுன்னு சொன்ன அவர் இன்னைக்கு சன் டிவியோட புதிய சோதிடராக மாறி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி பாமகவை சேர்ந்தவர் பேசினாருங்க. ஒன்று தெரிஞ்சுக்குங்க, தமிழக தேர்தல் களம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருவரும் மாநில கட்சிகள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திமுகவும் தான் மாப்பிள்ளை. இந்த மற்ற கட்சிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெண் வீட்டார் மாதிரி. ஜாதகம் அப்படிங்கிறது எல்லாருமே கொடுத்து அனுப்பிச்சி விடுவாங்க. ஜாதகத்தை கொடுத்தாங்கன்னா கட்டம் பார்க்கணும், பொருத்தம் பார்க்கணும், 10 பொருத்தமும் ஒத்து வருதான்னு பார்க்கணும். அதே மாதிரி இப்போ வரதட்சணையும் முக்கியமான விஷயம். ஏன்னா ஒரு காலத்தில் வெறும் தகரத்தை எடுத்து குலுக்கி அதில் வர்ற காசை வச்சு தான் தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு சொன்னவங்களாம் இன்னைக்கு வரதட்சணையா 10 கோடி 15 கோடி கேட்கிறப்ப, சரி தைலாபுரத்துல இருந்தும் மணிகண்டன் சார் ஒரே ஒரு கேள்விதான், தைலாபுரத்துல இருந்தும் அதே போல கோயம்பேட்டில இருந்து ஜாதகம் வந்திருக்கா அதிமுகவுக்கு? நிச்சயமாங்க. பொருத்தம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப எந்த பொண்ணு முடிவா இருக்குது என்ன ஏதுன்னு சொல்லாம, இப்ப அதுக்கு முன்னாடி எப்படி சொல்ல முடியும்னா கல்யாண தேதியை ஆரம்பிச்சாச்சு, இன்னும் வராதப்ப அதுக்கு முன்னாடி எப்படி அவசரப்பட்டு அறிவிக்க முடியும்? அங்க திமுக பக்கம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பல மரியாதை கிடைக்கும். என்னங்க முடிவு பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிறது யாரு, மாப்பிள்ளை வீடா இல்ல பொண்ணு வீடா? இல்ல அது சொல்றேங்க. இன்னொன்னு சொல்றேன், அந்த திமுகவோட ரொம்ப நெருக்கமா எங்க கூட்டணி இன்டாக்டா இருக்குதுன்னு கதை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. அங்கிருந்து கூட சில ஜாதகம்லாம் வந்திருக்குது. அதனால இப்ப ஜாதகத்துக்கு கட்டம் பொருத்தம் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன திமுக கூட்டணியில அந்த கல்யாண வீட்டுல பாத்தீங்கன்னா மரியாதைனா கூட நோட்டு பெரிய அளவுல கிடைக்கும். ஆனா இந்த கல்யாண மாப்பிள்ள பாத்தீங்கன்னா நல்லா வாழ வைப்பாரு, நோட்டு கிடைக்காது. இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்கிறாங்க ராஜா. ரெண்டாவது பாமக சண்முகம் போய் பார்த்தாரா இல்லையா? இல்ல முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் போய் டாக்டர் ராமதாஸை சந்திச்சாரா இல்லையா? பார்க்கலன்னு சொல்லி சூரிய பிரகாஷ் சொல்றாரு, பார்த்தாரா இல்லையா? ரீசன்ட் போட்டோவான்னு கேளுங்க போதும். இல்ல அந்த போட்டோவை யார் வெளியிட்டாங்கன்னு கேளுங்க. சிவி சண்முகம் அந்த போட்டோவை ஏதாவது வெளியிட்டாரா? இத பண்றது திமுக குரூப் இதை பண்றாங்க. இந்த மாதிரி இதுல அதிமுகவுக்கு சம்பந்தம் இல்ல. இரு தரப்பிலும் பாமக தரப்பிலும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடும் முன்னணி தலைவர்களோடும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுல ஒன்றும் மறுப்பதற்கு இல்லை. ஏற்கனவே அவங்க பாத்தீங்கன்னா எங்களோட கூட்டணியில் டிராவல் பண்ணியிருக்காங்க. சொல்ல போனா 2021 பாமகவிற்காக வன்னியின மக்களுக்காக கொடுக்கப்பட்ட 10.5% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தென் மாவட்டங்களில் அது ஒரு நெகட்டிவான ஒரு இம்பாக்டை கொடுத்திருந்தாலும் அதையும் தாங்கிட்டு பாமகவிற்காக அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அன்றைய முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு செஞ்சாரு. ஒன்று புரிஞ்சுங்க ராஜா, இதுக்கு மேல நான் வெளிப்படையா ஒன்று சொல்றேன். 2011 மறைந்த கலைஞர் கருணாநிதி ஆட்சியின் மீது எப்படி ஒரு சுனாமி போல ஒரு எதிர்ப்பு அலை அடிச்சதோ
அந்த மாதிரி இந்த திராவிட மாடல் ஆட்சி 3 வருட ஆட்சி மேல மிகப்பெரிய எதிர்ப்புகளை அடிக்குது. இது முதல் பாயிண்ட். 10 வருடம் இந்த மத்திய அரசு பாஜக அரசினுடைய தோல்வி, அதை பத்தியும் அதிமுக பேசும். 60 வருடங்களாக இந்த நாட்டை எந்த முன்னேற்ற பாதையிலையும் கொண்டு போகாம எவ்வளவு பெரிய ஊழல்கள்லாம் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியை பத்தியும் அதிமுக பேசும். 4வதா பாத்தீங்கன்னா இன்னமும் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க, என்னைக்கு உங்களோட ஒட்டு வேண்டாம், உறவும் வேணாம், நட்பு வேணாம், பகையும் வேணான்னு உதறி தள்ளிவிட்டு டெல்லி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன்னு எடப்பாடி பழனிசாமி வந்தாரோ, அதுல இருந்து சிறுபான்மை சமுதாய மக்களுடைய ஓட்டு அதிமுக பக்கம் திரும்பிட்டு இருக்கிறப்ப அதோட பதற்றத்தின் விளைவு தான் என்ன பண்றாங்கன்னா, இவங்க கூட்டணி கட்சியெல்லாம் வச்சு என்ன பண்றாங்க, 2 பேத்துக்கும் கல்ல ஒரு சூர்யா சேவி இருப்பாரு, எவ்வளவு அழகா திருப்புறாரு. உங்க கூட்டணி வேணாம், நீ பக்கத்திலேயே எனக்கு சீட்டு கொடுத்து உட்கார வச்சதுனால வேண்டான்னு உதறிட்டு தள்ளிட்டு வந்தவர் எடப்பாடி பழனிசாமி. பிஜேபி கூட்டணியில இருந்து அதிமுக வெளியேற்றல, அப்படி வேண்டாம் அப்படின்னு சொல்லி உதறி தள்ளிட்டு வெளியே வந்தோம். எங்களுக்கு மோடியும் வேண்டாம், கார்கே டாடியும் வேண்டாம் அப்படின்னு வெளியே வந்துட்டு சிறுபான்மையினர் ஓட்டு இந்த பக்கம் வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி ஒரு காலத்துல அம்மா பாடினாங்க, ஏமாத்தி விட்டீங்களே வாஜ்பாய் ஐயா, ஏமாத்தி விட்டீங்களே வாஜ்பாய் ஐயான்னு பாட்டு பாடினாங்களா, அந்த மாதிரி இப்ப அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த தேர்தல் அறிக்கை குழு இன்னைக்கு சேலத்துல கூடியிருக்காங்க. நான் இன்னைக்கு மத்தியானம் ஒரு முன்னாள் அமைச்சர் அதில் இருக்கிறவரை பார்த்து நான் சொன்னேன், நீங்க தேர்தல் அறிக்கைக்கு எதுவுமே கொடுக்கவே வேண்டாம், 506 நம்ப முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து வடநாட்டு புரோகிதரை வச்சு அவருக்கு 365 கோடி கொடுத்து ஆட்சிக்கு வந்தாங்களா, அந்த திமுகவோட தேர்தல் அறிக்கை அப்படியே காப்பிரைட் பண்ணுங்க. ஸ்டாலின் அண்ணாச்சி 506 வாக்குறுதி என்னாச்சு? அந்த ஒற்றை என்ன விவாதம் நடக்குது? இவர் அவர் என்ன கேட்டாரு, நீங்க மாத்திரை என்ன பேசுறாரு? ஒரு எப்பவுமே நாகரிகமா பேசவே தெரியாது. ஜால்ராடிக்கிட்டுமா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி திமுகவுக்கு ஜால்ராடிக்கிட்டுமா? திமுகவுக்கு ஜால்ரா அடிக்க சொல்லல, அதுக்குள்ள பேசுங்கய்யா. தலைப்பெண்ணமா அதுக்குள்ள பேசுங்க. திமுக பத்தி அண்ணா திமுக 5 வருஷம் தமிழ்நாட்டு அடகு வச்சதை பத்தி நாங்க பேசுறோம். தமிழ்நாட்டு 5 வருஷம் அடகு வச்சது அண்ணா திமுக. எடப்பாடி இன்னைக்கு யோக்கியங்கிறதுல அப்புறம் பேசுறோம். முதல்ல நீங்க என்னத்தையாச்சும் உட்கார்ந்து பேசிட்டு சும்மா யாருக்கு கூட்டணி விட்டு வெளியப்படா? மணிகண்ட வேலையை இல்ல ஒரே வேணாம் முதல் தெரிஞ்சு போச்சு. 99 வருஷத்துக்கு கூட்டணி வேண்டாம். இந்த அண்ணா திமுக பொதுச்செயலாளர் பாமக அதிமுக பேச்சு நடந்துச்சா இல்லையானா இவரே திமுக பிஜேபி வெளிய போச்சு போய்தே அத பத்தி பேச வேண்டியது. மணிகண்டன் பேச வேண்டியது ஆள் இல்ல, அதுக்கு வேணா வேற யாரையா கூட்டுவாங்க. சரி ஓகே ஓகே, வேற ஆள பாருங்க ஐயா. நீங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு சவடால் விட்டுக்கிட்டு இருக்கீங்க? சரி ஓகே 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 ரவி சரி காலகாலமா சொம்படிக்கிற இந்த வேலை வேற ஏதாவது பாருங்க. ஏன் கருத்துல நான் உட்கார்ந்து பேசிட்டு உள்ள கொண்டு வளைக்கிறீங்க, அந்த வேலையில என்கிட்ட வச்சுக்காதீங்க. என்கிட்டயும் வச்சுக்கிற வேண்டாம், நீங்க தான் என்கிட்டயும் வச்சுக்கிற வேண்டாம். மணிகண்டன் நீங்க என்கிட்ட வச்சுக்கிற வேண்டாம். நான் தான் சொல்றேன், திமுகவை பத்தி பேசுறதுல திமுக பத்தி தலைப்பு வைக்க பேசுவாளர். திமுகவை பத்தி பேசுறதுனா திமுகவை பத்தி தலைப்பு வைக்க பேசுவோம். அதிமுக பத்தினா அதிமுக. இன்னைக்கு தேவை அதிமுக பாமக கூட்டு உண்டா? அதிமுக பேச்சு நடக்குதா இல்லையா? அத பத்தி பேசினா அத பத்தி பேசலாம். சும்மா என்ன தேச்சு உட்கார்ந்துட்டு உளறிட்டு ஜால்ரா அடிக்கிற நிலைய வித்வான் வேலை நான் பாக்குறேன். அதுதான் அண்ணா திமுகவுக்கு சிங்கா அடிக்கிற வேலை எங்களுக்கு கிடையாது. அண்ணா திமுகவுக்கு சிங்கா அடிக்கணுமோ இங்க உட்கார்ந்து நீங்க அடிக்க வேணாம். அந்த வேலை சிங்கா அடிக்கிற வேலை எல்லாம் எங்களுக்கு கிடையாது. ஜால்ரா அடிக்காதீங்க. எடப்பாடி பழனிசாமி அங்க போய் எப்படி திரும்பி வந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். தவழ்ந்து வந்தாரா, உருண்டு வந்தாரா, நகண்டு வந்தாரா, படித்து வந்தாரான்னு தமிழ்நாட்டுக்கு தெரியும் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் பாமகவும் கூட கிட்டத்தட்ட அதிமுக பக்கம் போறதுக்கான ஒரு சூழல் தான் அதிகமா தெரியுது. எப்படி பாக்குது பாஜக இந்த விஷயம்? அதிமுக பாஜக வேண்டாம்னு சொன்னது சாஸ்வதமான ஒரு வார்த்தை தான். அதுக்கு காரணம் கூட அது சொல்லிடுச்சு. ஐயா நீங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு சிறுபான்மையினர் வாக்கு வராது, இல்லைனா அது அப்படியே எங்ககிட்டே இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில் அது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அதை சந்தேகிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அது 2 பேரும் பிரிஞ்சாங்கங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, பாமகவோ அல்லது தேமுதிகவோ அல்லது மற்ற கட்சிகளோ யாரிடம் போனால் நல்லது அப்படின்னு சொன்னால், திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கே ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. அங்கே இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கிட்டாலே போகிறோம். இப்போ 20 சீட்டுக்கு பதிலாக 25 சீட்டு திமுக போட்டியிடணும்னா அந்த 5 சீட்டை யாருக்கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் வேணால் அங்கே நடந்துகிட்ருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்சிகளுக்கு, அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது ஈவன் காங்கிரஸாக இருக்கட்டும், இது போன முறை வந்த வாக்கு இந்த முறை வராதுங்கிறது தெரியும். அதனால் அதை அப்படியே விட்டுருவோம். பாமகவும் முயற்சி செய்தது. ராமதாஸ் ஐயா போய் ஸ்டாலின் ஐயாவை 2.5 வருஷமாக சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லாமல்
இப்போ சமீபத்தில் போய் சாதிவாரி ஓட்டுகளை எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடிக்கான நோக்கம் என்னன்னு தெரியாது. இல்ல ஒவ்வொரு வாரமும் இந்த கடைசியா இந்த ஒரு வருஷத்துக்கு 52 வாரம்னா 52 நிகழ்வுகள், அறிக்கைகள், போராட்டங்கள் அந்த 10.5% நடந்துகிட்டே இருக்கு. அதை வந்து கவனிக்காம இருந்துட்டு சொல்லி முடிக்கிற நேரடியா போய் அழுத்தம் கொடுத்ததை ஒரு அடிப்படையாக வச்சு இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு போறாங்க. அதை கொண்டு வராதீங்க. 10.5க்காக மட்டும்தான் மருத்துவர் ஐயா அவர்கள் முதல்வர் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி தவறான தகவல். ஏன்னா 10.5% அவங்க இது வரைக்கும் பேசல, திடீர்னு பேசுறாங்கிற மாதிரி சொல்றீங்க. அது முழுக்க முழுக்க தவறானது. ஒவ்வொரு வாரமும் 52 போராட்டங்கள், அறிக்கைகள், நடவடிக்கைகள் பாமக எடுத்துக்கிட்டு அடிப்படையில் ஒவ்வொரு நாள் குறிப்பிட்டு இந்த நாள் இந்த அறிக்கை வந்து உங்களுக்கு அதிக நேரம் வேணும்னா நீங்க எடுத்துக்கோங்க. நான் கொஞ்ச நேரம் அமைதியா வேண்டாங்கிறத கிட்டத்தட்ட இப்ப பாமகவும் முடிவு செஞ்சிருச்சா அப்படிங்கிறது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை இல்ல. அதற்கான அவசியமும் பாமகக்கு இன்னும் எழல. நான் சொல்ல வந்தது என்ன அப்படின்னா, சாதிவாரிய கணக்கெடுப்பை எடுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை இப்போ கொண்டு போய் வைத்தாருங்கிறது தான் நான் சொன்னேனே ஒழிய, பாமக கிட்ட 25-26 சந்திப்புகள் நடந்தது, அவங்களுக்குள்ளே நடந்தது, அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்கங்கிறதெல்லாம் வேற விஷயம். அந்த கதவு மூடப்பட்டதனுடனே திருமாவுடைய விழா நடந்தது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ பாமகவுக்கு அதிமுகவா அல்லது பாஜகவா அப்படிங்கிற முடிவு எடுக்கணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்களை இனிமேல்தான் பாமக தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படையாக எந்த ஒரு விமர்சனங்களும் வைக்காமல், வெளிப்படையாக எதையுமே மக்களுடைய யோசனைகளுக்கு விட்டு விடாமல் தெள்ள தெளிவாக இருக்கணும். 6 மாதத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி எங்களுக்கு பாஜகவோட தான் கூட்டு, அதிமுகவோட இல்லைன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்ட மாதிரி தெள்ள தெளிவாக இருக்கணும். நடுவில் பெரியாரை இழிவுபடுத்தினால் வேட்டியை மடித்து கொண்டு வருவேன்னு சொன்னதெல்லாம் எதற்காகங்கிறது ஆட்சியை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். 7 சீட்டு கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய பொசிஷன் இருக்கும் பொழுது 7 சீட்டு அப்படின்னா கிட்டத்தட்ட 42 லட்சம் வாக்குகள், அதில் 24லேருந்து அதிகமாக வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பாமக கணக்கு பண்ணி பேசணும். அப்படி இல்லாமல் எனக்கு இத்தனை சீட்டு கொடுங்கன்னு சொல்கிறதாக இருந்தால், எனக்கு தெரிஞ்சு வட சென்னை, தர்மபுரி, ஆரணி, கடலூர், விழுப்புரம் அப்படிங்கிற 5 தொகுதிகள் பாஜகவுக்கு கொடுத்து ஆக வேண்டும். அன்புமணி ராமதாஸ் என்கின்ற அந்த நல்ல தலைவருக்கு ராஜ்யசபாலேயோ அல்லது அமைச்சரவையிலேயோ ரெண்டுத்திலையுமே அந்த இடத்தை கொடுப்பதற்கான ஏற்பாடை பண்ண வேண்டும். இப்படி கௌரவமாக பிஜேபி யோசிக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் அது கேட்கிற ஓப்பனா சொல்லிட்டீங்க, இங்க வந்தா இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாவே சொல்லிட்ட மாதிரி இருக்குது. இல்லைங்க, அது நியாயமான ஒரு விஷயம் கூட. இப்போ உதாரணத்துக்கு வாசன் ஐயாவை வந்து நீங்க என்ன சொல்லி கூப்பிட முடியும்? அவர் பார்க்காத எம்பியா எம்எல்ஏவா? அவர் காங்கிரஸில் இருந்தபோது அவங்க அப்பா கொடுக்காத எம்பி சீட்டா பலருக்கு கொடுக்காததா? அவருக்கு கொடுக்கணும்னா ஒரு கௌரவம், 2 கௌரவம் தான் கொடுக்க முடியும். ஒன்று கவர்னராக ஆக்கலாம், இல்லை ஜனாதிபதி ஆக்கலாம். அந்த 2 கௌரவத்தை தவிர வேற எது வாசனையாவுக்கு வந்து பெரிய கௌரவமாக இருக்க முடியும் தன்னுடைய கட்சியை ஒரு கூட்டணி கொண்டு வர்றதுங்கிறது? அப்படித்தான் ஒரு பிரச்சனையை அணுகுது பிஜேபி. அதாவது யாருக்கு என்ன கொடுத்தால் அது நல்லது எடுத்துக்கலாமா, இல்ல வந்துதான் ஆகணும், வரலனா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுது அப்படின்னு பார்க்க பாருங்க. ஒரு அரசியல் கட்சி, நான் இங்க போவேன், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், 4 தொகுதி ஒரு ராஜ்யசபா கொடுத்தா அங்கதான் பேச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா அதுதான் வணிகம், அதுதான் அர்த்தமற்ற வியாபாரமே ஒழிய, நீங்க வந்தா இது கிடைக்கும்னு சொல்றது வந்து வர்த்தகமும் இல்லை, வணிகமும் இல்லை, அது வந்து வரவேற்பு, வேற ஒண்ணுமே. 2 பேர் இருக்காங்க, அவங்களோட கருத்தை கேட்டு வந்தேன். 2 முக்கியமான விஷயம் திருவேங்கடம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது. போட்டி இந்த வாட்டி அப்படின்னு சொன்னால் அது பிஜேபிக்கும் திமுகவுக்கும் திருவள்ளூர், வட சென்னை, தென் சென்னை, மத்திய சென்னை, திண்டுக்கல், காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி மாதிரியான தொகுதிகளிலும், அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான போட்டியாக பொள்ளாச்சியும், கோவையும், நீலகிரியும், கொங்கு மண்டலமும், தென் மாவட்டங்களின் முக்கியமான இடங்கள்ங்கிற மாதிரி நீங்க ரொம்பவே அட்வான்ஸா போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். வந்துறேன் ஐயநாதன், உங்களோட யாருக்குங்கிறது தான் முக்கியமே ஒழிய, இந்த சந்திப்பு, அதாவது ராமதாஸ் சிவி சண்முகம் சந்திப்பே நம்ம இவ்வளவு வந்து நினைச்சிட்டு இருந்தோம், அது இல்லவே இல்லன்ட்டாரு சூரிய பிரகாஷ். எப்படி பாக்குறீங்க சார் விஷயங்களை? இல்லன்னு சொல்றதோட இல்லாம நீங்களே செக் பண்ணிக்கோங்க அந்த போட்டோ எங்க இருந்து வருது, அது அப்படிதான் பார்க்கணும். ஃபேக்ட் ஃபைண்டிங்கிறது அப்படிதான் பார்க்கணும். அதுவும் ஏசி சண்முகத்தை அனுப்பிச்சு வச்சு அதிமுகக்குள்ளேயே அவரை வச்சுக்கிட்டு நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஐயநாதன், இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது பாஜக தலைவர் அண்ணாமலையினுடைய அந்த பேட்டியை போட்டீங்க. அவனுடைய நோக்கம் என்னன்னா, பாஜகவை 2வது பெரிய கட்சியாக
26 கொண்டு வந்து நிறுத்துறது. அதாவது இந்த தேர்தல் முடிவில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னோம்னா பாஜக 2வது இடம் இல்லை, பாஜக தலைமையிலான கூட்டணி 2வது இடத்துக்கு அப்படின்ற ஒரு இடம். அதான் அவங்களுடைய அந்த மொத்த சூத்திரமே அவ்வளோதான். அதை அவங்க சாதிக்கணும் அப்படின்னா தனித்து போட்டிட்டு அவங்களால சாதிக்க முடியாது. எனவே 2014 அவங்க என்ன பண்ணாங்களோ அதைத்தான் வந்துட்டு இப்போ பண்ண போகிறாங்க. அதிகபட்சமாக ஒரு 5-6 கட்சியை கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டை வந்துட்டு ஒரு 15% அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு எங்களால் தான் எல்லாம் அப்போ சொன்னாங்க இப்போவும் சொல்ல போகிறாங்க. சொல்லி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் போட்டி. அதாவது அதிமுகவை விட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அவர் தலைமையில் அமையக்கூடிய அந்த கூட்டணியை விட பாஜக தலைமையிலான கூட்டணி தமிழ்நாட்டில் முந்தி விட்டது அப்படின்றது அது சாத்தியமா ஐயநாதன் சார்? அது சாத்தியமா? நீங்க சொல்ற விஷயங்கள் சாத்தியமா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க, ஒன்றும் ஆகாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக ஏன்னா அந்த இடத்துல இருந்து தான் பாமக ஏசிய குறைச்சி அந்த இடத்துல இருந்து தான் வந்துட்டு பாமக வந்துட்டு முடிவெடுக்கணும். இப்போ பாமக ஜெயிக்கணும் அப்படின்னோம்னா 27 விழுக்காடு அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியோட ஒரு 5 விழுக்காடு வாக்குள்ள ஒரு பாமகவும் மற்ற கட்சிகள் புதிய தமிழகம் போன்றவையெல்லாம் வந்து சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ஜெயிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு உருவாகும். சில தொகுதிகளில் ஜெயிக்கலாம், வாய்ப்பு இருக்கும். ஆனால் 5 விழுக்காடு வாக்குள்ள ஒரு பாஜகவோட மேலும் 5 விழுக்காடுக்கும் அதிகமாக உள்ள பாமக போயிட்டு எனக்கு 7 இடம் கொடு 12 இடம் கொடுன்னு கேட்டுக்கிட்டு அவங்க ஜெயிக்கிறதுக்காது கிடையாது. இந்த முயற்சி தான் பண்ணி அப்போவே விஜயகாந்த் தோத்தார். அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் நிலை என்ன ஆச்சு, அந்த கட்சி நிலை என்ன ஆச்சு அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். 2014 79 லட்சம் ஓட்டு வாங்கினாங்க. அப்புறம் முடிஞ்சிட்ட உடனே கூட சொன்னாங்க 54 தொகுதிகளை எங்கள் கூட்டணி வந்துட்டு சட்டப்பேரவையில் முன்னிலையில் இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் என்னாச்சு 2016, அப்புறம் என்னாச்சு 2019. எனவே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிம்ப கட்டமைப்பு அப்படின்றதெல்லாம் வந்துட்டு எடுபடாது. என்னன்னா தமிழ்நாட்டிற்கு உளவியலுக்கு சம்மந்தமில்லாத ஒரு ஐடியாலஜி பாஜக. அது தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குது பாஜக அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு வெட்ட வெளிச்சமானது. ஆக இந்த 2 இடங்களை வைத்து கொண்டு தான் பாமக வந்துட்டு ஒரு 9-10 மாவட்டங்களில் வந்துட்டு ஒரு பலமான ஒரு கட்சி. அது கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய பலமான கட்சி, சமூக நீதி கட்சி. அது எப்படி சமூக அநீதிக்கு எதிரான ஒரு அநீதி முன்வைக்கக்கூடிய ஒரு கட்சியோட போய்ட்டு கூட்டணி வைக்கும்? அது எப்படி அவங்களுக்கு பலன் தரும்? அதான் இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மினிஸ்ட்ரி வேணும், அதெல்லாம் வந்துட்டு பாமக அதை முன் வச்சு முடிவெடுக்காது என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். ஏனென்றால் அது நிறைவேறாது. அதான் இங்கே ரொம்ப முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் பாஜகவுக்கு உதவுமே ஒழிய பாஜகவுடனுடைய உறவு பாமகவுக்கு எந்த விதத்திலும் உதவாது. ஏன்னா அதுக்கு எந்த விதமான தமிழ்நாட்டினுடைய அந்த சாதகத்தன்மையோ தன்மையோ அதுக்கிட்ட கிடையாது. எனவே தங்களுடைய நிலையை உயர்த்தி கொள்ள கூட்டணி கட்சிகளை நாடி பாஜக ஒரு தந்திரமான யுக்தியை கையாளுகிறது. அதான் நாங்கள் வளர்ந்து விட்டோம் அப்படின்னு பேசுறது, டெல்லி வரைக்கும் பேசுறது. 7 to 12 விழுக்காடு இப்போ எங்களுக்கு அப்படிலாம் சொல்ல வேண்டியது. இது எல்லாமே இந்த பிம்ப கட்டமைப்பில் தான் இருக்குது. இதையெல்லாம் பார்த்து ஏமாறக்கூடியவரா ஐயா ராமதாஸ்லாம் இருக்க மாட்டார். அவர் ஒரு தேர்ந்த அரசியல் தலைவர். 2வது அந்த கட்சி ஒரு தேர்ந்த கட்சி. அதே மாதிரி புதிய தமிழகத்தினுடைய திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவங்களாம் நீண்ட காலம் இந்த சமூக நீதி தளத்தில் இருந்து செயல்பட்டுக்கிட்டு வரவங்க. அதனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேரும் பொழுது அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பு கூடும், எதிர்காலம் இருக்கும். ஒரே ஒரு இடம்தான், அடுத்த முறையும் மோடி வருவார் அப்படின்னு நினைக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு இல்லையா, தங்கள் அளவில் ஒரு தொகுதியை கூட வெற்றி பெற முடியாத கட்சிகள் பாஜகவோடு சேருவது நிச்சயம் நிதர்சனம். மற்றபடி இவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒத்துப்போகக்கூடிய நிலை ஒன்று ஏற்பட்டால் அது மிகப்பெரிய துரதிருஷ்டமாகும் அந்த கட்சிகளுக்கு. சரி, சிவபிரியனோட கருத்தையும் கேட்டுருவோம். சிவபிரியன் சார், இதில் உங்களோட பார்வை என்ன சார்? பாமக எந்த பக்கம் போகுங்கிறது உங்களோட கணிப்பு? இல்லை, இப்போது நீங்கள் பாமக, தேமுதிக போன்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் அவங்க அஃபீஷியலாக அவங்களோட ஸ்டாண்டை வெளிப்படையாக சொல்லலை. பாமகவினுடைய செய்தி தொடர்பாளர் நண்பர் என்ன சொன்னார்னா 2026ஆம் ஆண்டிற்கு அவங்களுக்கு தனித்து ஆட்சி அமைக்க வேண்டும், இல்லை திரு அன்புமணி ராமதாஸை அவங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்க சட்டமன்ற தேர்தலை சந்திக்க போகிறாங்க. அப்படி சட்டமன்ற தேர்தலை சந்திக்கும் பொழுது அதற்கு ஏற்றபடி ஒரு வியூகத்தை 2024 அமைக்கணும்னு அவங்க சொல்லும் பொழுது
அது நிச்சயமாக என்னுடைய அரசியல் பார்வையில் பார்த்திங்கன்னா திமுகவோடோ இல்லை அதிமுகவோடோ கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து இதே அதிமுகவை எதிர்த்து அவங்க 1.5 வருஷம் கழித்து போய் மக்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்கணும். அது வந்து ஏற்கனவே பாமகவுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக மக்கள் மன்றத்தில் வந்து அந்த பிரச்சனை வந்து பாமகவுக்கு இருந்துச்சு. ஸோ அதனால் 2024ஆம் ஆண்டு அவங்க வந்து இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருந்தாங்க, தேசிய நலனையும் கருத்தில் கொள்வோம், மாநில நலனையும் கருத்தில் கொள்வோம் அப்படின்னு. ஸோ அப்படிலாம் பார்க்கும் பொழுது பாமக முடிவை அறிவிக்கலானால் அவங்க எந்த பக்கம் வேணுனாலும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் பாஜகவோடு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்தை வந்து யார் வேண்டுமானாலும் அந்த கருத்தை எதிர்க்கலாம், இல்லை ஆதரவு தெரிவிக்கலாம். அது அவரவர்களுடைய விருப்பம், இல்லை அவரவர்களுடைய அது வந்து அவங்களுடைய உரிமை. ஆனால் இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐயநாதன் சார் சொன்னதில் வந்து பாதி நான் ஒத்துக்கிறேன். அதாவது பாஜக வந்து தங்களை 2வது பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் திமுகவுக்கு எதிராக நாங்கள் தான் இருக்கிறோம், ஐடியாலஜிக்கலாக திமுகவுக்கு ஐடியாலஜிக்கல் ஆப்போனன்ட் நாங்கள் தான் அப்படின்ற இடத்துக்கு நகர்வதற்கான வேலைகளை தான் பாஜக பார்த்து வருகிறது. அதற்காக தான் அவங்க வந்து அதிமுக தான் முதல்ல கூட்டணியிலிருந்து வெளியில் வந்தது, பாஜக வெளியேற்றவில்லை. அதிமுக எங்களுக்கு பாஜகவோடு சரிப்பட்டு வராது அப்படின்னு அதிமுக எடுத்த ஒரு தன்னிச்சையான முடிவு, ஒரு போல்டான முடிவு. அதில் வந்து எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் சார் சொன்ன மாதிரி அந்த ஒரு விஷயம் கரெக்டு. அவங்க வந்து நிச்சயமாக வந்து பாஜக வந்து திமுகவுக்கு ஆப்போனன்ட் தான், திமுகவுக்கு ஆப்போனன்ட் பாஜக, பாஜகவுக்கு ஆப்போனன்ட் திமுக அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறதுக்கு தான் பாஜக முயற்சி செய்கிறது. இது வரைக்கும் உண்மை. ஆனால் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தாலே அந்த கட்சிகளுக்கு வந்து ஒரு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்தாக இருக்கிறது. ஏன்னா 2014ஆம் ஆண்டு பாஜகவோடு தான் பாமக கூட்டணி வைத்தது. அதன் பிறகு 2019 தேர்தல், 21 தேர்தலில் வந்து அதே பாஜக அதிமுகவோடு கூட்டணி வைத்தார்கள். இதெல்லாம் நடந்துக்கிட்டு தானே இருக்கு. இந்த 2 கட்சிகளுமே மாறி மாறி ஒரு ஸ்ட்ராங்கான கட்சி கூட இருந்துச்சுல்ல சார்? அதான் ஆமா, ஒரு சின்ன குறுக்கீடு சார். அதிமுகங்கிற ஸ்ட்ராங்கான கட்சி கூட இருந்தது, இல்லைன்னு யாரும் சொல்லலை. இன்னொன்று மணிகண்டன் அவர்கள் சொன்னாங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து வாங்க வாஜ்பாய் ஐயான்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணாங்க அப்படின்னு. அதன் பிறகு 2004இல் செல்வி ஜெயலலிதா அவர்களே வந்து போய் அந்த கட்சியோடு கூட்டணி வைத்தார். அதன் பிறகு 2019ஆம் ஆண்டு 2021ஆம் ஆண்டு இந்த 2 தேர்தல்களிலும் அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையிலான அதிமுக அதே பாஜகவோடு தான் கூட்டணி வைத்தது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமாக வந்து மக்கள் மறந்துட்டு இப்போ வெளியில் வந்தவுடனே சிறுபான்மையினரோட வாக்குகள் எங்களுக்கு நிச்சயமாக வந்து விட்டதுன்னு சொல்கிறதெல்லாம் தேர்தலுக்கு பிறகு பேச வேண்டிய விஷயங்கள். அது வருதா இல்லையாங்கிறத வந்து இப்போ தான் பார்க்க, இனிமே தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொன்று சொல்கிறாரு அவர் வந்து ஜாதகங்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளிடமிருந்தும் வந்திருக்கிறது அப்படின்னு. அப்போ எந்த கட்சிக்கிட்டேருந்து வந்திருக்குன்னு அவர் சொல்லலாம்ல. பாமக கிட்டேருந்து வந்திருக்குன்னு ஒத்துக்கிறாரு, தேமுதிக கிட்டேருந்து ஜாதகம் வந்திருக்குன்னு ஒத்துக்கிறாரு. அப்போ திமுக கூட்டணி கட்சியினருடைய பேரை மட்டும் சொல்கிறதுக்கு ஏன் அவர் தயங்குறாரு? அப்போ அதையும் சொல்லலாம்ல. நல்ல கேள்விதான், நல்ல கேள்வி. அதை கேட்டுருவோம், மணிகண்டன் கேட்டலாம். கூட்டணி இல்லை திமுகவை பொறுத்த வரைக்கும் ராஜா, திமுக கூட்டணியில் வந்து பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அங்கே பிரச்சனை என்னன்னா யார் யாருக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கணும், இவங்களுக்கு போன முறை விட அதே தொகுதிகள் கொடுக்கணுமா, இல்லை அதிகமாக கேட்குறாங்க அவங்களுக்கு குறைக்கணுமாங்கிற பிரச்சனை அங்கே நிச்சயமாக இருக்காது, இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. ஆனால் அங்கே யார் யார் அந்த கூட்டணியில் இருக்கிறார்கள் என்பது ஆல்மோஸ்ட் கிளியராக இருக்குது. ஒரு கட்சி, கமல்ஹாசனுடைய கட்சி திமுக கூட்டணிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதை தவிர்த்து வேற எந்த கட்சி போவதற்கான வாய்ப்பு இன்றைக்கு தென்படவில்லை. ஆனால் அதிமுக கூட்டணியிலோ பாஜக கூட்டணியிலோ இன்னும் யார் எங்கே இருக்கிறாங்கன்ற அந்த ப்ராசஸே வந்து இன்னும் முடியலை. அந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சிருக்கு. பாஜக கூட்டணியில் ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் பாஜக இருந்தது, தேமுதிக இருந்தது, பாமக இருந்தது, தமாக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் இருந்தது. அதிமுக வந்து பாஜக கூட்டணியிலிருந்து விலகிய பிறகு தங்கள் தலைமையில் ஒரு அணி அமைப்போன்னு சொன்னாங்க. அந்த அணியில் யார் யார் இருக்காங்கன்னா இப்போ வரைக்கும் புரட்சி பாரதம் வந்து ரொம்ப ஓப்பனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நாங்கள் அதிமுகவோடு இருக்கோம்னு சொல்லிட்டு. அப்புறம் எஸ்டிபிஐ என்று சொல்லப்படுகின்ற
ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தினருக்காக போராடுகின்ற ஒரு கட்சி அவர்களோட அதிகாரப்பூர்வமாக கூட்டணியில் இருக்கிறோன்னு அறிவிச்சிருக்காங்க. மற்ற எந்த கட்சியுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் பாஜகவோடு இருக்கிறோமா அதிமுகவோட இருக்கிறோமா அப்படிங்கிறத அறிவிக்கல. 2021ஆம் ஆண்டு அதாவது அக்டோபர் மாதத்தில் 9 மாவட்டங்களுக்கு நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் அப்போவே பாமக வந்து அதிமுக கூட்டணியை விட்டு வெளியில் வந்துட்டாங்க. எங்களுக்கு அந்த கூட்டணியில் இனிமேல் உடன்பாடு இல்லை, நாங்கள் தேசிய அளவில் கூட்டணியில் இருக்கோம், மாநில அளவில் கூட்டணியில் இல்லைங்கிறத பாமக மிக தெளிவாக அன்றே சொல்லிவிட்டாங்க. அதற்கு காரணமும் இருக்கிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாமகவோட வாக்குகள் வந்து அதிமுகவுக்கு கம்ப்ளீட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஆனால் அதிமுகவோட வாக்குகள் வந்து பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை. இது எப்படின்னா, நான் வந்து ஏதோ பொதுவாக சொல்லவில்லை. 2019ஆம் ஆண்டு தேர்தலில் அரூர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டிக்கு இடைத்தேர்தல் நடக்கிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்குள் இருக்கிறது இந்த 2 சட்டமன்ற தொகுதிகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து திமுகவுக்கு வாக்களிக்கின்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் வந்து திமுக ஜெயிக்குது. ஆனால் சட்டமன்ற இடைத்தேர்தலில் இந்த 2 தொகுதியிலுமே வந்து அதிமுக ஜெயிக்குது. ஸோ அப்போ என்னன்னா அதிமுகவோட வாக்குகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது. அந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த அலையன்ஸ்குள்ள ரொம்ப ஸ்மூத்தா இல்லை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி சார், எனக்கு ஒரே ஒரு கேள்வி சிவபிரியன் சார், ஒருவேளை நீங்க குறிப்பிட்டது போல பாஜகவோட பாமக கூட்டணி அப்படின்னு சொல்லி போச்சுன்னா பாஜகவோட ஓட்டு அப்படியே பாமகவுக்கு வந்துடும் சொல்றீங்களா? அப்போ இல்லைங்க, அப்படி இல்லை. அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரியும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றத நான் வந்து என்னுடைய கருத்தா சொல்றேங்க. இது பாமக கருத்து கிடையாது. தனிப்பட்ட வகையில் ஒரு அரசியல் விமர்சகரா என்னோட கருத்து. அவங்க வந்து அதை ஃபீல் பண்றாங்க. 2 எலெக்ஷன்ல அவங்களுக்கு வந்து ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகல. நீங்க நார்த் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க. பாமகவினுடைய செல்வாக்கு இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட 16 இடங்கள் அதிமுக ஜெயிக்குது, 3லிருந்து 4 இடங்கள் தான் பாமக ஜெயிக்குது. அப்போ ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகலன்னு தானே அர்த்தம். 10.5% அந்த விஷயம் கூட திரு மணிகண்டன் அவர்கள் சொன்னார் வந்து பாமகவுக்கு வந்து கொடுத்தாங்க, அதனால வந்து சவுத் தமிழ்நாட்டுல எங்களுக்கு பிரச்சனை வந்தது, நார்த் தமிழ்நாட்டுல உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது, உங்களுக்கு வந்து அந்த வாக்குகள் வரும்னு சொல்லிட்டு தானே பண்ணாங்க. சிவபிரியன் ஐயா, என்னுடைய தலையீட்டு கொஞ்சம் இடம் கொடுங்க ஐயா. ஐயநாதன் உங்ககிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கணுன்றாரு. ஐயநாதன் ஒரே ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். ஆமாம், அவர் சிவபிரியன் ஐயாவுக்கு தான் பாமகனுடைய வாக்கு வங்கி இருக்கக்கூடிய அந்த 9 மாவட்டங்களிலும் கூட அஇஅதிமுகவுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் வந்துட்டு செல்வாக்குரிய இடங்கள் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். பாமக எந்த பக்கம் சாயுதோ அந்த பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி உறுதி செய்யப்பட்டது பல தேர்தல்களில் நீங்கள் பார்த்துருக்கணும். இது நான் 2001 நான் சொல்ல வரேன். பாமக அந்த பெல்ட்டில் வந்துட்டு அஇஅதிமுகவோட அது கூட்டணி அமைத்து நிற்கும் போது இந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபரில் வந்துட்டு இந்த விதமான இடையூறு இருந்ததா எந்த விதமான அனாலிசிஸுமே கிடையாது. தனித்து போட்டியிடும் போது அவர்கள் தோற்றார்கள் கடந்த முறை, அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் திமுக அதிமுக அதே பாமகனுடைய வாக்கு வங்கி பலமாக இருக்கக்கூடிய இடத்திலும் செல்வாக்கு பெற்ற கட்சிகளாக திகழ்கின்றன என்பதற்கு ஒரு உதாரணம் ஜெயங்கொண்டம் போன்ற தொகுதிகள். அந்த தொகுதிகளில் கூட திரு காடுவெட்டி குரு அவர்கள் போட்டியிடும் போது கூட தோற்றிருக்கிறார். இது ரொம்ப முக்கியம். ஆனால் அதிமுக ஜெயிச்சிருக்குது. என்ன அப்படின்னோம்னா அப்போவும் அந்த வாக்கு வங்கி அது அந்த வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மற்றொரு வேட்பாளருக்கு தான் போய் விழுதே ஒழிய அது வந்துட்டு அப்போ அந்த கட்சி ரீதியாக பாமகக்கு வரவில்லை. அவங்க கூட்டணியை பொறுத்து அது மாறுது அப்படின்றதான் உண்மையை தவிர அதிமுகவுக்கு பாமகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டால் அதிமுகவுக்கு பாமக ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிற அளவிற்கு அஇஅதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலை அப்படின்னு சொல்வதில் உண்மை இல்லை என்று நான் சொல்லுகிறேன். இது வந்து அவசியம். சூரியபிரகாஷ் மறுக்கிறாரு. சூரியபிரகாஷ் அந்த விஷயங்களை மறுக்கிறாரு. பாமக மறுக்கிறாரு. இது எப்படி போகுதுன்னா முரண்பாடு. எப்படி நான் கிட்டத்தட்ட தேர்தல் வந்து ஒரு தேர்வு மாதிரி வச்சுங்க. எப்படின்னா ஒரு கேள்விக்கு தன் விருப்பம் போல பதில் எழுதுறதுங்கிறது ஒண்ணு. இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு தானே ஒரு எக்ஸாம் பேப்பர்ல கேள்வியும் எழுதி அவங்களே பதில் எழுதுனா இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி போயிட்டு தேர்தல். இந்த மொத்த எல்லாரும் பேசக்கூடிய விஷயத்துல எனக்கு தெளிவா புரிஞ்சது என்னன்னா, பாமக எந்த பக்கம் கூட்டணி போக போகுதுங்கிறதுல எல்லாரும் பரபரப்பா ஆர்வமா இருக்காங்க. தமிழ்நாட்டோட தேர்தலோட முடிவுகளை இந்த முடிவு பாமகவோட முடிவு பெரிய அளவில் பாதிக்க போகுது. முன்னாடி எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து மருத்துவர் ஐயா அவர்களோட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் அ பொலிட்டிக்கல் காம்பஸ் ஆஃப் தமிழ்நாடு.
ஐயா எந்த பக்கம் கை காட்டுறாங்களோ அதுதான் ஆளுங்கட்சி, அவங்க தான் ஜெயிப்பாங்க, அதுதான் வளர கட்சியாக போகுங்கிற இடம் மீண்டும் அது வந்து திரும்ப நிரூபணமாயிருக்கு. பாமக எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கறதான் எல்லா கட்சியோட பரபரப்பான எதிர்பார்ப்பா இருக்கு. அதுக்கு எவ்வளவு வேணா அவங்க கெஸ் ஒர்க் பண்ணலாம். எல்லாரோட கேள்வி போகுங்கிறதா எல்லாரோட கேள்வியுமா இருக்கு. தான் கட்சிக்கு வரணும் விரும்புறவங்க எல்லாருமே நான் சொல்லிடுறேன், நான் ஒரே விஷயம் சொல்லிடுறேன். பாமக தன் பக்கம் வரணும்னு நினைக்கக்கூடிய கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பாமகவோட பலம் இதெல்லாம் இருக்கு போது வருது அப்படிங்கிற சொல்லிட்டு அவங்களை நாங்கள் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்டா ட்ரீட் பண்றோம், அதெல்லாம் நாங்கள் ஆஃபர் பண்றவங்க எல்லாம் அவங்க சொல்லிடுறாங்க. பாமக வந்து எங்க வந்துடாதுன்னு பயப்படுற ஆட்கள் என்ன பண்றாங்கன்னா உடனே இந்த மாதிரி அட்டாக் பண்ணி அங்க போகாதீங்க, அவங்க ஓட்டு உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, இவங்களுக்கு அந்த ஓட்டு. நான் என்ன சொல்றேன்னா பாமக என்ன நிலைப்பாடு எடுக்குதுங்கிறது வந்து பொதுக்குழு மருத்துவர் ஐயாவுக்கு கொடுத்த அதிகாரம். பாமக என்ன எந்த கூட்டணியில போக போது விட்டுட்டு நீங்க இதுதான் நடக்குதுன்னா இந்த தொகுதியில போய் நிக்கிறாங்கன்னா தவறு. ரெண்டாவது பாமக 2014 தேர்தல் எல்லாரும் பண்ணாங்க, அந்த தேர்தலில் அன்புமணி ஜெயிக்கிறதா செஞ்சாங்க. இல்ல பெரிய கூட்டணி பலங்கள் இல்லாம ஜெயிக்கிறதா செஞ்சாங்க. அதனால திமுக அதிமுக தான் மாப்பிள்ளை, பாக்கி எல்லாம் வந்து விருது சாப்பிட வந்தாங்க, மொய் வைக்க வந்தவங்க எல்லாம் கிடையாது. இது வந்து போட்டி, ஒவ்வொரு தேர்தலையும் ஓடுற ஒரு போட்டி. திமுக கூட இருந்தாலும் அதிமுக கூட இருந்தாலும் ஒரு முடிவை எடுக்க முடியாத எந்த இடத்துல இருந்தாலும் இல்ல சில விஷயங்கள் தெரியப்படுத்த வேண்டியதா இருந்தா ஏன் ஒரு முடிவை எடுக்க முடியாம இன்னும் தயங்கிட்டு இருக்கு? இல்ல எடுக்க முடியாம தேர்தல் அறிவிச்சாங்க, தாமதம் இல்ல தேர்தல் அறிவிச்சாங்களா? திமுக இல்ல நானே கேக்குறேன். இல்ல தொகுதி அவங்களே திமுகவே அதிகாரப்பூர்வமாக இவர்கள் தான் இவர்களை தவிர யார்ட்டும் பேச மாட்டேன்னு அவங்களே அறிவிக்கல. அதிமுக இவங்க மட்டும் தான் எங்க கூட்டணியில் க்ளோஸ்னு அஃபிஷியலா எங்க ரிட்டர்னா எங்கேயும் அறிவிக்கல. வர்றவங்க போறவங்க யார் வேணா என்ன வேணா சொல்ல, ஒரு கட்சியோட அஃபிஷியல் யாரோ, ஒருங்கிணைப்பாளர் யாரோ, கட்சியோட முதல்வரோ, முன்னாள் முதல்வரோ, கட்சியோட தலைவரோ, நிறுவனரோ, ஒருங்கிணைப்பாளரோ, அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து இதுதான் எங்களோட கூட்டணி, இதுக்கு மேல யாரும் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் ஒரு கட்சியோட தேர்தல் கூட்டணி நிறைவு பெற்றதாக அர்த்தம். தேர்தல் கூட்டணினா அவங்க கூட்டணி மீட்டிங் போடுவாங்கல்ல, கூட்டமா பேட்டி கொடுப்பாங்கல்ல, எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து காமன் மினிமம் ப்ரோக்ராம் இருக்கும்ல, குறைந்தபட்ச செயல் திட்டம், அதெல்லாம் யார் கொடுத்துருக்காங்க? இப்போ பாமக கொடுக்கலன்னு ஏன் எல்லாம் பதட்டப்படுறாங்க? பாமக தன் நலனுக்காகவும் தமிழ்நாட்டோட நலனுக்காகவும் கூட்டணி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டைம் எடுத்து எல்லாரும் வந்து ஏன் வந்து பிரஷர் பண்றீங்க? கிட்டத்தட்ட எப்படின்னா எங்க பக்கம் வாங்க அப்படிங்கிறது வந்து எல்லாருமே ரொம்ப கடுமையா பிரஷர் பண்றாங்க. ஐயா வந்து சொல்லுவாங்க நிச்சயமா இல்லையா? அப்படிதான் இருக்கா சூரியபிரகாஷ்? நிச்சயமா ராஜா எல்லாருக்கும் சமமான நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ராஜா எல்லாருக்குமே சமமான நேரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். பாமக எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் இருக்கு, அதுல ஆச்சரியம் எதுவும் சொல்ல போனா அப்படி பார்த்தா தேர்தல் நிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்ச கட்சி பாமக. பேசலாம், இருங்க வரேன். ஒருத்தர் பேசுறதுக்கு விட்டீங்கன்னா கொஞ்சம் மக்களுக்கு ஏதாவது ரவி வந்துற இருங்க கூட்டணி குழப்பம் மாதிரி ஆயிடும். ஒரே ஒரு ரவி உங்ககிட்ட தான் வர இருங்க, அடுத்தது வரேன். இல்ல இங்க வந்து இது வந்து டயலாக் மாதிரி போயிட்டு இருக்குங்க, இது மோனோலாக் மாதிரி போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் நேரம் கொடுங்க. அதிகமா நேரம் பாமக எங்க போகுதுங்கிற தலைப்பு. ஆனா பாமகவோட செய்தி தொடர்பாளரா வந்திருக்கு எனக்கு ரொம்ப குறைவான டைமும் மிச்ச பேருக்கு அதிக டைமும் தான் இருக்கு. குறிப்பா சூர்யா டைம் இருந்தது. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, சகோதரர் பாமக செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றேன்னா, 2026 அன்புமணி முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிறத நாங்க வச்சுட்டோம். அப்படிங்கும்போது நாங்க எங்க போறது என்ன அப்படிங்கிறது 2016 அன்புமணி முதல்வர் வேட்பாளர் என்றுதான் களத்தில் நின்றார். அப்படி களத்தில் நிற்கும்போது அவர்கள் எதிர்பார்த்த அளவிற்கான வாக்குகள் என்ன செய்யலாம் இன்றைக்கு பதிவாகவில்லை. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் அதிமுக பிளவுபட்டு நிற்கிறது, அது 2-3 குரூப்பாக நிற்குது அப்படிங்கிறது பாமகவினுடைய கருத்து. அது பொதுவான இயற்கையாக பார்க்கக்கூடியதில் அப்படி இருக்குது. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த இவங்கெல்லாம் இணைகிறது பாமக என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்னு சொன்னால், பொதுவாக இதுவரைக்குமான இந்த பார்வையில் மருத்துவர் அவர்கள் பேசிட்டு என்ன வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், அவர் எந்த இடத்துலையும் பாஜகவை விமர்சித்து பாஜக கூட்டணியை விமர்சித்து அவர் இன்றைக்கு வரைக்கும் எதுவும் பேசவில்லை. மாறாக அதிமுகவை விமர்சித்து வார்த்தைகளை என்ன செய்து ஆரம்பத்திலே நான் சொன்னேன். பாமக வந்து இவங்க கூட போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஒன்னு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, பாஜக என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா,
எல்லார் மேலேயும் இப்படி இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்க கூட வழக்கெல்லாம் போட்டு வச்சிருக்கோம். அந்த வழக்கில் கைதுலாம் பண்ணாது. கூட்டணியில் சேரலைன்னா மாத்திரம் மறுநாள் தோனிக்கு எப்படி போகுமோ அதே மாதிரி போய் சேர்ந்துடும். சரி, அப்ப ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு 2015 மருத்துவர் மீது இந்த மருத்துவ ஒரு வழக்கு பாட்டியாலா நீதிமன்றத்தில் இருக்கு. இது வந்து நாளைக்கு காலையில ஒரு அரசியல் கட்சி, நாளைக்கு காலையில இது ரொம்ப மோசமான ஒரு அணுகுமுறையா இருக்கு. அரசியல் கட்சி தனக்கு என்ன தேவை, தன் மக்களுக்கு என்ன தேவைங்கிறத வந்து அடிப்படையா வச்சு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவைன்னு ஒரு கூட்டணி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கேஸ் இருக்கு, இவங்க இந்த பக்கம் போனாங்கன்னா இதனாலதான் இந்த கேஸுக்கு போனாங்க, இந்த பக்கம் போனாங்கன்னா இதனால தான் அவங்க போனாங்க, கெஸ் ஒர்க் பண்றது ரொம்ப தப்பான ஒரு அப்ரோச். பாஜகவை எதிர்த்து எதனால ஒரு கூட்டணி முடிவு எடுக்கறாங்கங்கறத வந்து அப்படி பார்த்தா வந்து நம்ம வந்து திமுகவை நிறைய கேள்வி கேட்கலாம். பாஜக 9 ஆண்டு காலங்கள் பாமக ஒரே சமயத்துல இதே கட்சியோட அலுவலகத்துல மேல ரைடு நடக்குது, கீழ கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது. இதே மாதிரியான ஒரு நெருக்கடியில தான் இவங்க சீட்டு கொடுத்தாங்களா? காங்கிரஸை இது வரைக்கும் வந்து பாஜக திமுக தூக்கிட்டு போகுதுன்னா இதுக்கு காரணம் வந்து இதே மாதிரி நெருக்கடி தானா? திமுக எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு ஒரே ஒரு கேள்வி கூட பதில் சொல்லணும். நண்பர் சூர்யா சேவியர் அவர்கள் கேட்கிற கேள்வி இல்லைன்னா, அப்போ திமுக எல்லா கூட்டணியுமே வழக்குகள் இப்ப ஜி2 உட்பட பல்வேறு இடங்கள் நடக்கக்கூடிய அந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் திமுக தன்னோட அரசியலை கொண்டு போதா? அந்த வழக்குகளுக்காக மட்டும் அப்படிலாம் இல்லைங்க. எந்த மோடி படத்தை போட மாட்டேன்னு பிரச்சனை பண்ணாங்களோ, எந்த மோடி படத்தை போட மாட்டேன்னு செஸ் காம்படிஷன்ல பிரச்சனை பண்ணாங்களோ, அதே கேலோ இந்தியால ஸ்டாலின் படத்தை விட 2 மடங்கு பெரிதா மோடி படத்தை போட்டிருக்காங்க. இது வந்து வழக்குக்காக தானா? நண்பர் கேட்ட அதே கேள்வியை திரும்ப கேட்கிறேன். அவர் கேட்ட கேள்வி அவர் திரும்ப கேட்கிறேன். வழக்கிற்காக தான் ஒரு கட்சி கூட்டணிக்கு போகிறது என்றால் வழக்கிற்காக தான் இதே கேள்வி நேரடியாவே கேட்கிறேன். இல்ல உங்க நீங்க யாரையோ கேட்காதீங்க, யாரையோ அடுத்த கட்சி கேள்வி கேட்காதீங்க. உங்க கட்சிக்கான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க கட்சிக்கான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. உங்க கட்சிக்கான கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இதே செஸ் காம்படிஷன்ல மோடி படத்தை ஒட்டாம தனியா ஸ்டிக்கர் ஒட்டி மேல ஒட்டிட்டு இருந்தாங்க. இப்போ வழக்குகள் வந்த பிறகு எல்லா கேலோ இந்தியோ பகப்படத்திலையும் ஸ்டாலின் படத்தை விட 2-3 மடங்கு பெரிதா மோடி படம் இருக்கு. வழக்குக்கு பயந்தா திமுக அப்படி பாஜக கால விழுந்துருச்சு நான் சொல்றேன். வழக்கு தான் போட்டுட்டு தானே இருக்காங்க. அதுக்கு கால அதனால மோடி படத்தை வந்து பிரதானப்படுத்துறீங்க நான் சொல்லவா? பாஜகவுக்கு எதிராக சொல்ல மாட்டோம். ஆனா நீங்க சொல்றீங்க சகோதரர் ஒரே ஒரு நாங்க சொல்லல. நீங்க பாஜக அரசுக்கு எதிராக பாமக செய்திருக்கக்கூடிய அரசியல் எதிர்ப்பு என்ன அப்படிங்கறத கேள்வி. அந்த கேள்வியில் பாமக அப்படி செய்யவில்லை. நீங்க வந்து அதனோட ஆதரவு எதிர்ப்பு என்னங்கற நீங்க சொல்லுங்க. யார் சார் இதற்கிடையில ஒரு அண்மை தகவல் ஒன்று வந்திருக்குது சார். அதாவது வந்து ராமதாஸ் கூட வந்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்தது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு CV சண்முகமே அந்த விஷயங்களை பதிவு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு அண்மை தகவல் வந்திருக்குது. சார் சிவபரியன் சார், இந்த விஷயங்களை எப்படி சார் பாக்குறீங்க? அவர் ஃபர்ஸ்ட் மறுத்தாரு, இவரு இல்ல சந்திக்கலன்னாரு. இப்ப CV சண்முகம் வந்து சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காரு. ஒரு முதல் கட்ட பேச்சுவார்த்தை போயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காரு. இது எப்படி சார் எடுத்துக்கிறது? அப்போ இல்லைங்க, இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம். இது எல்லா கட்சிகளுமே பண்றது தான். இது ஒன்றும் புதுசாக பாமகவோ இல்லை அதிமுக பண்ணிட்ட மாதிரிலாம் கிடையாது. எல்லா கட்சிகளும் இப்போ இருக்கிற கூட்டணியில் வந்து பல பேர் பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்களில் வந்து எல்லாரோடையும் பேச தான் பேசுவாங்க. கடந்த முறை கூட பாமக வந்து 2 கூட்டணியோட பேசினாங்க. அதில் என்ன தப்பு இருக்குது? எல்லா கூட்டணி கட்சிகளும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. அவங்களுக்குன்னு ஒரு சில இடங்களை கேட்பாங்க. அந்த இடங்கள் கிடைக்கலன்னா போகிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயங்க. அன்னைக்கு வந்து மதிமுக வந்து 2006ஆம் ஆண்டு எதற்கு திமுக கூட்டணியிலிருந்து விலகி வந்து அதிமுக கூட்டணிக்கு போனாங்க? அதே போன்று 2006ஆம் ஆண்டு விசிக வந்து அதிமுக கூட்டணியிலிருந்து விலகி ஏன் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க? இடம் கிடைக்கலன்னு தானே எல்லாருமே வந்தாங்க. ஸோ அது போன்று வந்து ஒரு கட்சி பாமக போன்ற ஒரு கட்சியோ இல்லை அதிமுகவோ கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துறதுல என்ன தவறு இருக்குது? அந்த பேச்சுவார்த்தை வந்து வெற்றி பெறுதா இல்லையாங்கிறது அந்த 2 கட்சிகளுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். பேச்சுவார்த்தை நிச்சயமா நடக்கும். நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லா கட்சிகளும் 2 கட்சியோட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே டெல்லியில பாஜகவோடு கூட்டணி, பாஜக தலைவர் அந்த கூட்டணிக்கு, தமிழ்நாட்டில் அதிமுக அந்த கூட்டணிக்கு தலைவர். இப்போ 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. யாரோட போறதுங்கிறது வந்து யார் பெட்டர் டீல் கொடுக்குறாங்களோ அந்த கட்சியோட போவாங்கல்ல. இது வந்து டீல்னு சொல்றதுனால வந்து எல்லாரும் வந்து இது வந்து புதுசா நடக்கிற மாதிரிலாம் நினச்சிக்க வேணாம். காலங்காலமாக இப்படி தான் அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளுமே வந்து திமுக உட்பட அதிமுக உட்பட இப்படி தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன் 2016
2016ஆம் ஆண்டு தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தையில் திமுக ஈடுபடவில்லையா? பலம் பாலில் வந்து நழுவி விடும் அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொல்லவில்லையா? ஆனால் தேமுதிக எந்த கட்சியோடு கூட்டணி போனது? ஸோ அதனால இதெல்லாம் வந்து அரசியல் கட்சிகள் தேர்தலுக்கு முன்னால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் ஈடுபடுவார்கள். அவங்களுக்கான இடங்கள் கிடைக்கலன்னா அவங்க வேற ஒரு இடத்துக்கு தேடி போவாங்க. இது வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம். சரி, மணிகண்டன் எதுவும் நடக்கலாம், கடைசி நேரத்தில் எதுவும் மாறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க நீங்க? அதிமுக தரப்பு எப்படி பாக்குது? ராஜா, நான் ஒன்று சொல்லிடுறேங்க. 1967 தேர்தலில் இவங்களால குள்ளுகப்பட்டார் அப்படின்னு திமுகவில் சொல்லப்பட்ட ராஜா 2024க்கு வந்துடலாம் சார், ரொம்ப பின்னாடி போயிட்டீங்க. இல்லைங்க, அதை சொல்லிடுறேன். அதாவது ஒரே ஒரு வார்த்தை அளவு பண்ணுங்க. பூணூல்ல எல்லாரும் தூக்கி பிடிச்சிட்டு உதயசூரியனுக்கு ஓட்டு போடுங்கன்னு என்னைக்கு கேட்டாரோ அன்னைக்கே கூட்டணி என்பது தமிழகத்தில் கொள்கை ரீதியாக கிடையாது. தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கான ஒரு உத்தி அவ்வளவுதான். கொள்கை ரீதியாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸும் திமுகவும் எப்படி சார் ஒன்றா இருக்க முடியும்? அதனால தமிழகத்தில் கொள்கை ரீதியான கூட்டணின்னு ஒன்று கிடையாது. இப்போ பாமக செய்தி தொடர்பாளர் ஒன்று சொன்னார், 2026 அன்புமணி தலைமையில் பாமக ஆட்சி அமையும், அதை அடிப்படை கருத்தா வச்சுக்கிட்டு தான் நம்ம கூட்டணி பேசுவோம். திமுகவில் ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதியோ முன்னிறுத்த போறாங்க, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி, பாஜகவில் அண்ணாமலை முன்னிறுத்த போறாங்க. அப்ப இவங்க யாரோட கூட்டணி வைக்க முடியும்? அப்ப இதுல கூட்டணி வைக்காம தமிழ்நாட்டுக்கு நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். பதில் சொல்லணும், நேரடியான கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். 2016ல என்னதான் கேள்வி கேட்டாங்க? கேள்வி பாமக நான் சொல்றேன். இது நண்பர் சொன்னதுக்கு முதல்வர் வேட்பாளராக அன்புமணி அவர்கள் நின்றுருக்காங்க. இது புதுசு கிடையாது. குழப்பம் இருக்கிற மாதிரி அண்ணா வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டு அரசியல் பார்த்துட்டு தான் இருக்காங்க. கோமால இருந்தாங்க. 2016 பாமக தலைமையில 2026 ஆளுங்கட்சியாக ஆவதற்கான தேர்தலாக தான் 2024 ஒரு 3 கேள்விக்கு பதில் சொல்றேன். ஆட்சி அமைப்பதற்கான வியூகமா தான் 2024 கூட்டணி இருக்கும்ங்கற நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். உங்களுக்கு எல்லாம் முதல்வர் வேட்பாளர் இருப்பாங்க, வேற யாரும் இது என்ன ஆச்சரியமா இருக்கு? ஒரே நிமிஷம் ரவி இல்ல நான் வந்துடுறேன். ஏன்னா சப்ஜெக்டுக்குள்ள ரொம்ப எங்கெங்கயோ கூட்டு போனீங்கன்னா அப்புறம் அர்த்தம் இல்லாம போயிடும். அதாவது சமூக நீதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை ஐயநாதன் எடுத்து முன்வைத்தார். சமூக நீதிங்கிறது பாமகவுக்கும் அவங்க இப்ப பாஜக தரப்புல பேசுற இவர் பாத்தீங்கன்னா ஏதோ சொன்னாரு. அதிமுகவை பொறுத்த மட்டும் அதோட ஸ்டாண்ட் என்னன்னா, வந்தால் உன்னோடு, வராவிட்டால் நீ இல்லாமல். நீங்க இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா மணிகண்டன், நீங்க இப்படியே தொடர்ந்து பேசினீங்கன்னா தனியா நிக்க வேண்டிய வந்துரும். தனியா நிக்கிறது ஜெயலலிதாவா இருந்தா முடியும், எடப்பாடியா இருந்தா முடியாது. இந்த கேள்விக்கு நம்ம விவாத பொருளுக்குள்ள வந்துருவாங்க. கொஞ்ச நேரமாவது விவாத தலைப்புக்குள்ள பேசுவோம். இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எதிராக பெரிய வெற்றி பெற போகுது அதிமுக. வெரி குட்ங்க. அது அப்படியே இருந்தா நல்லதுதான். நான் சில விஷயம் எழுப்பப்பட்ட சில கேள்விகளுக்கு பதில் சொல்லிடுறேன். கொஞ்சம் சுருக்கமா இல்ல சுருக்கமா சொல்றதுக்கு தானே, வேற என்ன இருக்கு? தமிழ்நாட்டுக்கு பாஜக என்ன செய்தது அப்படின்னா ஸ்டிக்கரை எடுத்துட்டு பார்த்துட்டா தெரியும். 2024க்கு அப்புறம் ஸ்டிக்கர் ஒட்ட வேண்டிய அவசியமே வராது. இப்ப வரைக்கும் ஒட்டினதுனால பாஜக அது தெரியல, தெரியாமையே இருங்க. அடுத்தது சமூக நீதிக்காக பாமகவும் சரி, அல்லது புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி ஐயா போராடுறதும் சரி, நாடக காதலுக்கு எதிரான சமூக நீதியை அவர்கள் முன்வைக்கிறாங்க. அதை பாஜக ஏற்கனவே செய்கிறது. பாஜகவுடைய சமூக நீதியும் பாமகவுடைய சமூக நீதியும் புதிய தமிழகத்தினுடைய சமூக நீதியும் ரொம்ப நேர்மையானது. அதுல எந்த குழப்பமும் யாரும் ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியம் என்னன்னா, இன்னைக்கு எல்முருகன் ஐயா பேசுறாரு பாராளுமன்றத்துல, இவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை டிஆர் பாலு ஐயா வைக்கிறாருன்னு சொன்னா, அந்த பட்டியலினத்தவர் தெரிந்தும் ஒரு பாராளுமன்றத்துல அவமானப்படுத்தக்கூடிய அந்த சமூக நீதியை பாஜக எடுத்து வைத்ததில்லை. பாமக ஏன் பாஜகவோட சேரணும் அப்படிங்கறத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நிறைய சொல்லிட்டீங்களே. இல்ல ஒரே காரணம், ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, இங்க திமுக அதிமுகங்கிற அந்த பைபோலார் விஷயம்ங்கிறது வடைத்து எறிய போற தேர்தலாக 2024 இருக்க போகுது. அதற்கு பாமக இல்லனா இங்க வந்து
அவங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல, ஜெயக்குமார் குறிப்பிட்டது போல, நோட்டாவுக்கு கீழே போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். நோட்டுக்காக வாக்கு வாங்குற தமிழகம் போயிடும். அந்த நோட்டுக்காக வாக்குங்கிறதே இனி இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் வேற விதமான தமிழகம் வரும். இந்த நோட்டா கதையெல்லாம் சொல்றதா இருந்ததுன்னா, நோட்டா கதையை சொல்றதா இருந்ததுன்னா 2014 காங்கிரஸ் என்ன வாங்கிச்சு பேச வேண்டாம். முக்கியமா பாமகவுக்கு கொடுக்க வேண்டிய சில 2 அறிவுரைகள் மட்டும் இருக்கு. 2014 ஒரு கூட்டணி அமைக்கிறீங்க. ஆனால் ராமதாஸ் ஐயா ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் அது மட்டும்தான் பிரச்சாரம் பண்றாரு, மற்ற இடத்துக்குலாம் அன்புமணி போறாருங்கிற மாதிரியானது இல்லாமல் ஒரு கூட்டணி அமைத்தால் அங்கே தெளிவாக என்ன பண்றீங்கன்னா உங்க ஏரியால சுருக்கமா வாக்கு வாங்குறீங்க. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணாதான் ரவி நேரமில்ல சாரி. பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்குன்றது பார்க்கணும்னா ஸ்டிக்கரை பிரித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் நண்பர். நான் என்ன சொல்றேன்னா, அதை பண்ணிருக்கலாமே. தெரு தெருவா போறது ஏன் மண்ணு ஏன் நாடுன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு ஸ்டிக்கர் பிரிச்சுட்டு இருக்காங்க. அவசியம் இல்ல. 2024க்கு பிறகு நடக்கலாம், பார்க்கலாம். ரவி நேரமில்ல, அவர் முடிச்சிட்டோம். நேரமில்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் இவர் சொல்றாரு, பாஜக பாட்டாளி மக்கள் கட்சி சிலிண்டர் எல்லாம் அடிச்சு ஒட்டி கொடுங்க சார். ஒரே தான் சமூக நீதியை பொறுத்த வரைக்கும் ஒரே கொள்கையா. பெட்ரோல் டீசல் விலை சாதிவாரி கணக்கெடுப்பை கண்டு பயந்து ஓடக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி, பயந்து ஓடலீங்க, பயந்து ஓடக்கூடிய பாரதிய ஜனதா அவசியமே ஓபிசிக்கு இடஒதுக்கீடை மறுக்கும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி பாமகவோடு சமூக நீதியில் ஒத்த கொள்கை கொண்டதாக சொல்ல முடியும்? இது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க ஏமாத்த முடியாது. பீகாரோடைய நன்றி சார். நன்றி 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 நன்றி. விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.